வணக்கம் நேர்களே. 4 நாட்களாக ஏறின மார்க்கெட் இன்றைய தினம் ஒரு ஹால்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி வந்து ஒரு 121 புள்ளிகள் குறைந்து 25,517 இருக்கிறது. எனவே சைக்கலாஜிக்கல் 25,500 மேலே முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்னைக்கு வந்து பிரைவேட் பேங்க்லாம் வந்து ஒரு வீக்னஸாக இருந்தது. எஸ்பெஷலி HDFC பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ஒரு மார்க்கெட் டிக்ளைனுக்கு முக்கிய வழிவகுத்தது என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஓவரால் வீக்னஸ் இருந்தாலும் செக்டரல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது மிக்ஸ்டாக இருந்தது. 11 கீ செக்டார்ஸில் 6 வந்து கிரீனில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1487, டிக்ளைன்ஸ் வந்து 1033. மேலும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிரத்தை பொறுத்தவரை இட் இஸ் அ பாசிட்டிவ் மூவ். ஸோ மேலும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து 93 டச் 52 வீக் ஹை. அதில் வந்து 26 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவை தொட்டது இன்றைய தினம். அடிஷ்னலாக 144 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் லாக், 67 ஸ்டாக்ஸ் வந்து லோவர் சர்க்குலேட்டை தொட்டுள்ளது. துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் PSU பேங்க், மிட் செலக்ட் அண்ட் ஃபார்மா ஒரு பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது. மறுபுறம் ரியாலிட்டி, ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஆட்டோ இந்த 3 துறைகளும் தான் சந்தைகளை பிடிச்சி கீழே டிராக் டு நிஃப்டின்னு சொல்லி இழுத்தது என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ட்ரெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, BEL, இண்டோசின் பேங்க், ஜியோ ஃபினான்ஷியல் கிட்டத்தட்ட 5வது நாளாக ஏறி கொண்டிருக்கிறது. மோர் தென் 12% ஏறி இருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், HDFC லைஃப், எட்டர்னல், டெக் மகேந்திரா, அதானி போர்ட்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் டாடா கன்சூமர், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், ஹீரோ மோட்டோகார்ப், மாருதி சுசுகி, டாக்டர் ரெட்டிஸ் லேப், ICICI பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், அதானி என்டர்பிரைசஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுவும் BHEL இன்னைக்கு வந்து 3% மேலே ஏறி இருக்கிறது. அதுபோல் அதானி பவர் அண்ட் ITD சிமெண்டேஷன் அதுவும் ஒரு 4%. அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மெரைன் கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதுபோல் அலுவாலியா கான்ட்ராக்ட் அந்த கம்பெனி ஒரு 4% புது ஆர்டர் கிடைச்சதில் இன்றைய தினம் ஏறி இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இந்த இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷனில் இப்போ நான் சொன்னோம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ப்ளஸ் TCSலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மார்க்கெட்டை நிற்க வைக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லலாம். இப்போ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸும் 12.79 அப் பை 3.23%. ஸோ வாலட்டாலிட்டி வந்து அதாவது நமது சந்தைகள் மாதத்தின் கடைசி நாள் வாலட்டைலோடு தான் முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது வித் காஷியஸ் நோட் அதில் தான் முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் அலம்பிக் ஃபார்மா இன்னைக்கு ஏறி இருக்கு. தென் அலுவாலியா, ITD சிமெண்டேஷன், வாரி இன்ஜினியர்ஸ் அதுவும் ஏறி இருக்கு ஃப்ரெஷ் ஆர்டர்னால. சிகாச்சி வந்து இன்னைக்கு 11.5% விழுந்திருக்கு. மெயினாக அந்த ஒரு யூனிட்ல ஒரு ஃபயர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட்னால அது வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை பிராடர் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் இந்த பெட்டர் வே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டாப் கான்ட்ரிபியூட்டர் டு த நிஃப்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, TCS அண்ட் டெவிஸ் லேப். மேலும் இன்றைய தினம் மே இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வெளியே வந்துள்ளது. அது growth பார்த்தீங்கன்னாக்க 1.25% ஆன் இயர் இருக்கிறது. இது பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லோவஸ்ட் பேஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 2024 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் தான் அந்த ரியாக்ஷன் இன்னைக்கு வந்ததுன்னு சொல்லலாம். தங்கம் அது போல 329 ரூபாய் அதிகரித்து 95,799லையும், வெள்ளி 184 ரூபாய் குறைந்து 1,05,094லையும், குரூடாயில் 13 ரூபாய் அதிகரித்து 5,614லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டெய்லி பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் இன்டர்குளோப் அண்ட் ஜோதி CNC மிஷின் இது ரெண்டுத்துலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க ஒரு வால்யூம் வைஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் எபோவ் ஆவரேஜ். அதுபோல் பேங்க் நிஃப்டி வந்து பிலோ ஆவரேஜ் என்று சொல்லலாம்.
நிஃப்டியினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட் பார்த்தோம்னா செப்டம்பர் 26 2024 26,277.25 இருந்தது. அதை தொடுவதற்கு இந்த தருணத்திலிருந்து ஒரு 700 புள்ளிகள் தான் இருக்கிறது. ஸோ இதை எப்போ பிரேக் ஆகும், என்ன செய்யும் என்பதை பற்றி நாம் அப்பப்போ நம்மளுடைய பதிவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால அதெல்லாம் பாருங்க. மேலும் இன்றைய தினம் ஓப்பனிங் 25,661 ஒரு 30 புள்ளிகள் அதிகரித்து ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே 25,669.35. அதன் பிறகு பார்த்தோம்னா 2.25க்கு 25,473 வந்தது. ஸோ இன்றைய தினம் ஹை அண்ட் லோக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வாலடைல் இருந்தது என்று சொல்லலாம். ஸோ மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை 25,666க்கு மேலே ஒரு மாதிரி நின்னதுன்னா எகெயின் ஒரு ஷார்ட் கவரிங்கில் ஃபர்தர் ஒரு புல்லப் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் அந்த 25,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கிறது. ஸோ இதில் சப்போஸ் அப்படி இதில் விழுந்ததுன்னா 25,390 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ நம்ம நேற்றைய தினம் கூறியது போல பை ஆன் டிப் இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.